நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னா சிக்கன் 65. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பீஸாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மஞ்சத்தூளில் நல்லா போட்டு அலசி எடுத்துக்கலாம். அலசினதுக்கு அப்புறமா திரும்பி கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இதை சின்ன சின்ன பீஸாக நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் எண்ணெயில் சீக்கிரமாகவே வெந்து வரும். சிக்கன் 65க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். இதோட நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது ஒரு சிக்கன் பீஸ்லேயும் ஃபுல்லாக முழுகி இருக்க அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் இதை மொத்தமாக கொட்டி கலக்கிறதோட கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு கலந்து விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் நல்லா தெளிவாகவே. அடுத்தது தேவையான அளவு கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் அடுத்தது சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப காரம் சேர்க்கல, தேவையான அளவு மட்டுமே இப்போ சேர்த்துருக்கேன். கரம் மசாலாவும் தேவையான அளவு தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் சிக்கனோட கலந்து விட்டுக்க போகிறேன். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். சிக்கனோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நான் கையாலேயே கலக்க போகிறேன். இதில் மெயினாக எந்த கலர் பவுடரும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பொருளும் நான் இதில் சேர்க்கலை. இதுவே நல்லா கலரில் தான் இருக்கும். இதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு வரும். ஒரு 1/2 ஹவருக்கு நான் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த சிக்கனை ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.